வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்று ஆதரவு. இன்றைய நாளும் மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேச போகிறோம். குறிப்பாக உலக தமிழர்களிடையே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய இந்த விடயம் தொடர்பாகத்தான் பேச போகிறோம். அதாவது எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுவிட்சர்லாந்து நாட்டிலே தேசிய தலைவருக்கான நினைவேந்தல் என்ற விடயம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இந்த தருணத்திலே புலம்பெயர் சமூகம் 3-4 பிரிவுகளாக இந்த விடயத்தை எதிர்த்தும் ஆதரித்தும் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக புலம்பெயர் தரப்பு என்பது பிளவுபட்டு காணப்படக்கூடிய ஒரு காலப்பகுதி இது. இந்த காலப்பகுதியில் தமிழர்களுக்காகவும் தமிழர்கள் நலன் சார்ந்தும் செயற்படக்கூடிய புலம்பெயர் கட்டமைப்புகளுடைய ஒவ்வொரு அமைப்புகளும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு கோட்பாட்டு அடிப்படைகள் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு பாகமாக தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களுக்கான புலம்பெயர் கட்டமைப்பு இப்போது பிளவுபட்டு 4-5 இடங்களில் நினைவேந்தல்கள் செய்கிற அளவுக்கு மாறியிருக்கிறது. இந்த நிலையில் தான் தேசிய தலைவருக்கான நினைவேந்தலுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கு எழுப்பப்படுகின்ற கேள்விகள் பல்வேறு விதமாக இருக்கிறது. தேசிய தலைவருக்கு நினைவேந்தல் ஏன் இப்போது செய்யப்பட வேண்டும்? எதற்காக இவ்வளவு பிரம்மாண்டமாக இப்போது ஏற்பாடு செய்கிறீர்கள்? இதன் பின்னால் யார் இருக்கிறார்கள்? உண்மையில் தேசிய தலைவர் இறந்து விட்டாரா, அல்லது அவர் இறந்ததற்கான ஆதாரம் என்ன இருக்கிறது? இப்படி நிறைய கேள்விகளை கேட்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த விவகாரத்திலே குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் புலம்பெயர் தேசத்தினுடைய கட்டமைப்புகள் நிறுவனங்கள் 3-4 பிளவுகளாக இருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் எல்லோருமே தமிழ் தேசியத்திற்காக இருந்தவர்கள், தமிழ் தேசியத்தை நேசித்தவர்கள், தமிழ் மக்களையும் தமிழ் மண்ணையும் நேசித்தவர்கள், புலம்பெயர் நாடுகளிலே தமிழர்களுடைய தேசிய போராட்டத்தை ஊக்குவித்து அதற்கு ஆதரவளித்து நிதி மூலங்களை தந்து கொண்டிருந்தவர்கள். அதே போல தமிழ் மக்களையும் தமிழ் மண்ணையும் நேசித்த முன்னாள் போராளிகள் இப்போது தங்களுக்கிடையே அடிபட்டு பிளவுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த விடயத்தை நாங்கள் ஆழமாக பார்க்கிற போது தமிழ் மக்களுடைய எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன நினைத்தார்களோ, எப்படியாக தமிழ் மக்கள் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அது இப்போது மிகப்பெரிய அளவில் சாத்தியமாக்கப்பட்டிருக்கிறது என்று மறக்க முடியாத உண்மையையும் அந்த கசப்பான உண்மையை நாங்கள் ஒவ்வொருவரும் ஏற்றாக்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த விவகாரத்திலே தலைவர் இருக்கிறார், இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஒரு தரப்பு இருக்கிறது. இன்னும் ஒரு தரப்பு இருக்கிறது, தலைவர் வீரமரணம் அடைந்து விட்டார் என்ற ஒரு தரப்பு இருக்கிறது. அந்த வீரச்சாவடைந்து விட்டார் என்று சொல்லுகின்ற தரப்புகளிலே ஒரு தரப்பினர் 17ஆம் தேதி தலைவர் வீரச்சாவடைந்தார், இன்னும் ஒரு தரப்பு 18ஆம் தேதி தலைவர் வீரச்சாவடைந்தார், இன்னும் ஒரு தரப்பு தலைவர் 19ஆம் தேதி வீரச்சாவடைந்தார். இப்படியான கூடங்களிலே அவர்கள் தங்களுடைய வாதங்களை முன்னிறுத்தி பல்வேறு பிரிவுகளாக இன்னமும் சண்டையிட்டுக் கொண்டு தங்களுக்குள்ளே தெளிவில்லாத நிலைமையில் இருப்பதோடு தமிழ் மக்களையும் குழப்பத்துக்குள்ளாக்குகிறார்கள். அதனையும் தாண்டி தேசிய தலைவர் என்ற ஒரு விடயம் இப்படியாக சண்டையிட்டு சர்ச்சையை ஏற்படுத்தி மலினப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம் அல்ல. தமிழர் தேசத்திற்காக தன்னை தியாகித்து தன்னுடைய குடும்பத்தை தியாகித்து தன்னுடைய ஒட்டுமொத்தத்தையுமே எங்கள் எல்லோருக்குமான வாழ்வுக்காக தங்களை தியாகித்த அந்த உன்னதமான மனிதனுடைய பெயரை வைத்து அவருக்காக ஒரு நினைவேந்தல் என்ற நிலையில் அவருடைய பெயரை வைத்து நிகழ்த்தப்படுகின்ற இந்த விடயங்கள் ஒவ்வொன்றும் உலக தமிழர்களிடையே பல்வேறு விதமான அதிருப்திகளையும் மன உளைச்சல்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆக இந்த விவகாரம் நடத்தப்பட வேண்டுமா இல்லையா என்பதை தாண்டி இந்த விவகாரத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இதன் பின்பதாக தமிழ் மக்கள் தாங்கள் எதிர்பார்க்கின்ற தமிழ் மக்கள் தங்களுடைய இலக்குகளை நோக்கி நகர்வதற்கான முடிவுகளை எடுக்க வேண்டும். அதை விடுத்து இந்த விவகாரத்திலே இருந்து இதையே பேசி பேசி இதனூடாகவே சண்டையிட்டுக் கொண்டிருப்பது அழகான விடயமாக இருக்காது என்ற நிலைப்பாட்டில் பலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவே இன்று தமிழ் மக்களுடைய வேணாவாக இருக்கிறது என்பதனையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறது இந்த விவகாரத்திலே. தலைவர் உண்மையில் வீரமரணம் அடைந்து விட்டார், ஆனால் அவர் வீரச்சாவடைந்து விட்டார் என்பதனை பொதுப்படையாக அறிவித்து அவருக்காக அஞ்சலி செலுத்துவதற்கு நாங்கள் தயாரில்லை. இப்படியும் ஒரு கூட்டம் இருக்கிறது. தலைவர் வீரச்சாவடையவில்லை, அடைந்து விட்டார், அதில் திகதி இருக்கிறது 17, 18, 19 என்று சொல்லி இந்த 3க்கும் ஒரு பிரிவு. 5வது பிரிவு தலைவர் வீரமரணம் அடைந்து விட்டார், ஆனால் அதனை வெளிப்படையாக பொதுப்படையாக அறிவிக்கக்கூடாது. இப்படியான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த நிலையில் மக்களுடைய பிரச்சனைகள் எத்தனையோ இருக்கிறது. ஈழத்தமிழ் மக்கள் இன்றும் அனுபவிக்கின்ற ஏராளமான பிரச்சனைகளுக்கு கூடாகவே நாங்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறோம். செம்மணியில் மிகப்பெரிய மனிதாபலம் இடம்பெற்றிருக்கிறது. அங்கே மக்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். தாயும் குழந்தையும் பிஞ்சுகள் என்று சொல்லி புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்றும் கூட அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மனித எலும்புக்கூடுகளில் தாயொருவர் தன்னுடைய குழந்தையை வலது கரத்தினால் பற்றி பிடித்தவாறாக இருக்கிறார். தாயும் பிள்ளையும் இருக்கக்கூடிய கண்களால் ஈரம் வரக்கூடிய மனதை உருக்குகின்ற காட்சிகள் இன்னமும் சாட்சியங்களாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த மக்களினுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தொல்லியல் என்ற பெயரில் தமிழ் மக்களுடைய இளங்கள் அபகரிக்கப்படுகிறது, அடையாளப்படுத்தப்படுகிறது. மக்களுடைய நெற்பயிற்சியை காணி, வயல் காணி, விகாரைகளுக்கூடாக விவசாயிகள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஆதரவாகவும் தமிழ் மக்களுக்கான குரலாகவும் இருக்க வேண்டிய புலம்பெயர் கட்டமைப்பு
இந்த தேசிய தலைவருடைய வீரமரணம் என்ற ஒரு விடயத்தை வைத்து தங்களுக்குள் முரண்பட்டு இதற்குள்ளேயே பல பிரிவுகளாக இருந்து காலத்தை கடத்தி கொண்டு எதையுமே தமிழ் மக்களுக்கு சாதகமாக நிகழ்த்தாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கண்டிக்கப்பட வேண்டியது ஒரு வேதனையான விடயம். இதை தாண்டி தமிழ் மக்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விவகாரங்களுக்கு, இந்த பிரச்சனைகளுக்காக புலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் குரல் கொடுக்க வேண்டும். ஒரு வெட்கக்கேடான விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம். இன்னமும் செம்மணிக்காக புலம்பெயர் தேசம் ஒன்றுபட்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அல்லது ஒரு எதிர்ப்பை அந்த நாடுகளினுடைய தூதரகங்களின் முன்பதாக நிகழ்த்துவதற்கு தயாராகவில்லை. இன்றும் இந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதிக்கான பிரச்சனையை மட்டுமே முன்வைத்து இவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் தலைவர் இருக்கிறார் இல்லை என்பதற்கு அப்பால் தலைவர் இருந்திருந்தால் தலைவர் தமிழ் மக்களை எப்படி நேசித்தார், தலைவர் தமிழ் மக்களினுடைய அந்த மண்ணை எப்படி நேசித்தார், தமிழ் மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்தார் என்ற விடயங்களில் நீங்கள் ஒவ்வொருவரும் உறுதி கொண்டால், அதை பற்றி சிந்தித்தால் இந்த மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்காக நீதி கேட்டு போராடுவீர்கள். இந்த மக்கள் இன்று எந்த அளவுக்கு இருக்கிறார்கள் என்ற விடயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அதற்காக எல்லாம் முயற்சிக்க வேண்டிய தேவையும் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த செம்மணி விவகாரம் இந்த அளவுக்கு புதைக்குழிகளிலே மனங்களை அதிரக்கூடிய ரணங்களினுடைய வார்த்தைகளும் வலிகளும் சாட்சியங்களும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இதனை உலகமெங்கும் காவி சென்று இதற்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டியவர்கள் இவர்கள். இந்த மக்களுக்கான இந்த அகழ்வுகளுக்கான தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள், அந்த வல்லமை சர்வ வல்லமை படைத்தவர்களாக தமிழர்களுடைய புலம்பெயர் கட்டமைப்பு இருக்கிறது. உலகத்தினுடைய மிகப்பெரிய புலம்பெயர் கட்டமைப்பு கொண்ட தமிழர்கள் இன்று தங்களுக்காக தங்களுடைய மக்களினுடைய இந்த அவலங்களை பேச மறந்து ஏதோ ஒரு விடயத்திலே முடக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இது திட்டமிட்டு தமிழர்களிடையே செம்மணி போன்ற மிக பாரதூரமான விடயங்கள் பேசப்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டதாக என்ற ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தி நிற்கிறது. இதைவிட இன்னும் ஒரு விடயத்தை மிக தெளிவாக நாங்கள் எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும். தேசிய தலைவர் விவகாரத்திலே இருக்கக்கூடிய இந்த வெற்றிடத்தை வைத்துதான் புலனாய்வு கட்டமைப்புக்குள் ஒவ்வொன்றும் தங்களுடைய சதிகார வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது என்ற விடயத்தை சொல்லியே ஆக வேண்டும். அதை தாண்டி இன்னும் ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. துவாரகா இருக்கிறார், தேசிய தலைவர் இருக்கிறார். இப்போது தேசிய தலைவருக்கு மூல நோய் வந்து விட்டது என்று சொல்லுகின்ற அளவுக்கு கூட தமிழர்கள் முன்வந்திருக்கிறார்கள் என்ற விடயம்தான் மனவேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. எவ்வளவு தியாகங்களால் கட்டமைக்கப்பட்ட வரலாறு இப்படி ரணங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது மனங்களிடையே என்ற விடயத்தை நாங்கள் எப்படி சொல்லுவது? உண்மையிலேயே இந்த துவாரகா இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பும் அதனுடைய செயற்பாட்டாளர்களும் தலைவரை சந்தித்தோம், துவாரகாவை சந்தித்தோம், இவர்களை எல்லாம் இருக்கிறார்கள், இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் நிதி மூலங்களை சேர்ப்பதை, நிதி திரட்டுவதை தவிர வேறு எந்த உருப்படியான செயற்பாடுகளிலும் இதுவரை ஈடுபடவில்லை. இந்த விடயத்தை நன்கு தெளிவாக எல்லோருக்குமே தெரியும். ஆக துவாரகாவை வைத்து நிதி திரட்டுவதற்காகத்தான் அது துவாரகா என்ற பதம் பயன்படுத்தப்படுகிறது. ஆக தேசிய தலைவர் விவகாரத்திலே இந்த 15 ஆண்டுகளில் இடப்பட்டிருக்கக்கூடிய வெற்றிடம்தான் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கிறது. ஆகவே ஒரு முடிவுக்கு வர வேண்டும் ஈழத்தமிழர்கள் ஒன்றிணைந்து. நிச்சயமாக தேசிய தலைவர் இருந்திருந்தால் இப்படியெல்லாம் இருப்பாரா? தலைவரை நன்கு அறிந்தவர்கள், உங்களுக்கு தெரியும் தேசிய தலைவர் இவர்தான், இவர் இப்படியாகத்தான் இருந்திருப்பார், இவருடைய குணாதிசயம், இவருடைய செயற்பாடு இதுதான் என்று அறிந்தவர்கள் அவர் இந்த 16 ஆண்டுகளில் ஈழத்தமிழினம் இவ்வளவு படுபாதாளத்திற்கு சென்று இப்படியெல்லாம் சிதைவுற்று இப்படியெல்லாம் இருக்கிற போது பார்த்து கொண்டு ஒரு மூலையிலே இருப்பாரா என்ற கேள்வியை உங்களுடைய மனங்களில் எழுப்பியே ஆக வேண்டிய தேவை இருக்கிறது. இதை தாண்டி ஒரு பக்கமாக அல்லது நினைவேந்துகிறவர்களுக்காகவோ அல்லது நினைவேந்தலை எதிர்ப்பவர்களுக்காகவோ பேசாமல் இந்த விவகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தமிழர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதுதான் இங்கு எல்லோருக்குமாக இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. தேசிய தலைவருடைய பெயரை வைத்து அரசியல் செய்யக்கூடாது, தேசிய தலைவருடைய பெயரை வைத்து நிதி மூலங்களை திரட்டுகின்ற நடவடிக்கைகளை ஏற்படுத்தக்கூடாது. நீங்கள் நிதி மூலங்களை திரட்டுங்கள், நீங்கள் அரசியல் செய்யுங்கள், எல்லாவற்றையும் செய்யுங்கள். ஆனால் அந்த விடயங்களுக்காக தேசிய தலைவருடைய பெயரை, அவருடைய குடும்பத்தை பலிக்கடாவாக்குவதை இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழனும் தமிழ் தேசியத்தை நேசிப்பவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை மட்டும் நினைவிற்கொள்ளுங்கள். உண்மையை சொல்ல போனால் தமிழர்களுடைய தேசிய போராட்ட வரலாற்றிலே மாவீரர் பட்டியலில் தங்களுடைய பெயர் வர வேண்டும் என்பதற்காக மரணித்தவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அவர்கள் போராட வந்தது, அவர்கள் போராடியது, போர்க்களத்திலே முன்னின்று சண்டை செய்தது மாவீரர் பெயர் பட்டியலில் தங்களுடைய பெயர் இடம்பெற வேண்டும், அந்த கௌரவம் தமிழ் மக்களால் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற நோக்கிலே ஏராளமானவர்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். ஆக
அப்படிப்பட்ட ஒப்பற்ற தியாகங்களை எல்லாம் மேற்கொண்ட தேசிய தலைவருக்கு அப்படியான ஒரு கௌரவத்தை வழங்க வேண்டும் என்பது உறுதிப்பாடானது. அதிலே மாற்று கருத்துக்கள் இருந்து விட முடியாது. தமிழ் மக்களால், தமிழ் மக்களுக்காக, தமிழ் மண்ணுக்காக போராடிய ஒப்பற்ற தியாகங்களை செய்த அந்த மாமனிதர், அவருக்கான கௌரவத்தை தமிழ் மக்கள் வழங்கியே ஆக வேண்டும். இது மாற்று கருத்துக்களுக்கு இடமில்லை. ஆகவே இது பேசப்பட வேண்டிய விடயமே தவிர, இது நிகழ்த்தப்பட வேண்டிய விடயமே தவிர, இது இழுத்தடிப்பு செய்யப்பட வேண்டிய விடயம் அல்ல. தமிழ் மக்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய விடயம் அல்ல. நிதி மூலங்களை திரட்ட வேண்டிய விடயம் அல்ல. உண்மையில் சொல்ல போனால் தேசிய தலைவர் என்ற அந்த ஒரு பதத்தை வைத்து நாங்கள் இவ்வளவு சர்ச்சைகளை செய்யக்கூடாது. சில உணர்வு வயப்படுத்தப்பட்ட உணர்வுமயமான வார்த்தைகள் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை கொண்டு நாங்கள் அப்படி இப்படி என்று சொல்லி வம்பிழுப்பது பொருத்தமற்றது. எல்லோருடைய மனங்களும் குளங்களாகின்ற நிலைமைக்கு அது மாற்றமடையும். தமிழ் மக்களையும் தமிழ் தேசியத்தையும் சிந்திக்கின்றவரும் இப்படியாக இந்த பெயர்களை வைத்து, இந்த விவகாரங்களை வைத்து வியாபாரமும் அரசியலும் நிதி சேகரிப்பும் செய்ய மாட்டார்கள். இப்படியான சர்ச்சைகளின் மூலமாக அந்த பெயரை மலினப்படுத்த மாட்டார்கள் என்பதுதான் இங்கு தமிழ் மக்களுடைய மனங்களிலே ஆழ வேரூன்றி இருக்கக்கூடிய விடயம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளலாம். உண்மையை சொல்ல போனால் ஏன் இப்போது தேசிய தலைவருக்கான நினைவேந்தல் என்ற பதம் வலுப்பெறுகிறது, அதற்கான கட்டமைப்புகளை இவர்கள் எந்த அளவுக்கு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு மிக முக்கியமான காரணம் 3 ஆண்டுகளாக துவாரகா பற்றிய பேச்சுக்கள் இடம்பெறுகிறது. துவாரகா இருக்கிறார், தேசிய தலைவர் இருக்கிறார், நோயுற்று இருக்கிறார், இப்படியாக சொல்லக்கூடியவர்கள் அவருக்காக நாங்கள் காசு கொடுக்க வேண்டும், நிதி கொடுக்க வேண்டும், நிதி மூலம் சேகரிக்கின்ற விடயத்தை தவிர வேறு எந்த பிரயோசனமான நடவடிக்கைகளும் ஏற்படுத்தவிடவில்லை. ஆக இது ஒரு புலனாய்வு சதியாக இருக்கலாம், அல்லது புலம்பெயர் கட்டமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் மிகவும் சிரமப்பட்டு ஈட்டிய செல்வங்களை இப்படியாக ஒரு சிலர் சொல்லி தங்களுடைய சுயலாபங்களுக்காக பயன்படுத்துகிறார்கள் என்கின்ற போது இந்த விடயத்திற்கு ஒரு முட்டுக்கட்டை வைக்க வேண்டும், அல்லது இதனை முடிவுறுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இப்படியான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கலாம். அவர்களை அந்த தீர்மானத்துக்கு அழைத்துச் செல்வதற்காக இருக்கலாம். 15-16 ஆண்டுகளாக மௌனமாக இருந்தவர்கள் இப்போது இதனை செய்கிறார்கள் என்று சொன்னால், கடந்த 3 ஆண்டுகளில் தேசிய தலைவரையும் அவருடைய குடும்பத்தையும் வைத்து பேசிய இந்த வார்த்தைகளும் ஈட்டிய செல்வங்களும் அதன் மூலமாக நிதி சேகரிப்பு பணிகளுமே இதற்கு மூல காரணமாக இருக்கும் என்ற விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம். ஆக இந்த விவகாரத்திலே நாங்கள் ஈழத்தமிழர்களாக உலகமெங்கிலும் பரந்திருக்கக்கூடியவர்கள் நிதானமாக சிந்திக்க வேண்டும். தமிழர்கள் தங்களுடைய எதிர்கால கட்டமைப்புகளை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கு சர்ச்சைக்குரிய விடயங்களை சர்ச்சையாக்கி மேலும் மேலும் பேசுபொருளாக்கி கொண்டிருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்ற விடயத்தை நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். உண்மையை சொல்ல போனால் ஒரு அரசுக்கு நிகராக, பல சர்வதேச நாடுகளுக்கு நிகராக ஒரு பெரும் போரை தூக்கி சுமந்து கட்டமைத்திருந்தவர்கள் இந்த ஈழத்தமிழர்களுக்கான புலம்பெயர் சமூகம். அவர்களுடைய அர்ப்பணிப்பும் அவர்களுடைய தமிழ் மக்கள் மீதும் தமிழ் மண் மீதுமான பற்று என்பது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையாக இருக்கிறது. அந்த ஈழத்தமிழ் மக்களுடைய புலம்பெயர் கட்டமைப்பினுடைய நிதி மூலங்கள் இன்று வீண்விரயப்படுத்தப்படக்கூடாது. அது தமிழ் மக்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் ஒவ்வொருவரும் கவனமாக இருந்தாக வேண்டும். ஆக இப்படி துவாரகா என்ற பெயரிலே நிதி சேகரிப்பவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லது வேறு விடயங்களின் மூலமாக நிதி மூலங்களை சேர்த்து வைத்து தங்களை வலுப்படுத்திக் கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அதை தாண்டி இந்த நிதி மூலங்களும் புலம்பெயர் கட்டமைப்பினுடைய இந்த உயரிய வலுவும் ஈழத்தமிழ் மக்களுக்காக, தமிழர்களுடைய பொருளாதார ரீதியான மீட்சிக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வியாக இருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அது தமிழ் மக்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். தமிழர்களுடைய பூர்வீக நிலங்கள் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய திட்டம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டியவர்கள் புலம்பெயர் மக்கள். தமிழ் மக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுகிறது. தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள், அவர்களுடைய பொருளாதார நிலைமை என்ன, இந்த விவகாரங்களை எல்லாம் மிகப்பெரிய திட்டமிடலின் மூலமாக சாத்தியமாக்க வேண்டியவர்கள் நீங்கள். முற்றுமுழுதாக இலங்கையினுடைய கடனையை அடைக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கக்கூடிய தமிழர்களுடைய புலம்பெயர் கட்டமைப்பு இன்று சரியான முறையில் திட்டமிட்டிருந்தால், தமிழர்களுக்கு அந்த நிதி மூலங்கள் பயன்படுத்தப்படுமாக இருந்தால் இந்த நிலைமைக்கு இருந்திருக்காது என்பதே மிக முக்கியமான ஒரு உண்மையாகும். குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு சில விடயங்களை நாங்கள் பேசியாக வேண்டும், சொல்லியாக வேண்டும். அதிலே இன்று இந்த புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுடைய புலம்பெயர் கட்டமைப்புகளுடைய நிதி மூலம் சரியான முறையில் பேணப்படுமாக, சரியான முறையில் திட்டமிடப்படுமாக இருந்தால் இன்று வடக்கு கிழக்கிலே யாரும் வேலை இல்லாமல் இருக்க முடியாது. இந்த மண்ணுக்காக தங்களுடைய தியாகம் செய்த, தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த முன்னாள் போராளிகள் பிச்சை எடுக்கின்ற நிலைமைக்கு, வறுமை கோட்டுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் இருக்க முடியாது. இன்றும் முன்னாள் போராளிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறார்கள். தமிழர்களிடையே பல நலிவடைந்த குடும்பங்கள் காணப்படுகிறது. இந்த நிலைமையெல்லாம் மாற்றக்கூடிய வல்லமையும்
ஆற்றலும் பலவும் புலம்பெயர் கட்டமைப்பிடம் இருக்கிறது. ஆக அது தன்னுடைய நிதி மூலங்களையும் அதனுடைய செயற்பாடுகளும் பலவாறாக பிரிந்து பல கோணங்களில் பேசப்படுகிறதாக இருந்தால் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதில் எதிர்வினைவுகள் இருந்துவிட முடியாது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். இப்போது இருக்கக்கூடிய சூழலில் எங்களில் பலர் முறையற்ற அல்லது முகமற்றவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக அதற்கு எதிராக குறைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இனம் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள், இனத்தினுடைய எதிர்காலம் பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை என்கின்ற நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. ஆக நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். தலைவர் இருக்கிறாரா இல்லையா என்பதற்கு அப்பால் தலைவர் இருந்திருந்தால் எப்படியாக இந்த இனம் இருந்திருக்கும் என்ற நிலைப்பாட்டிலே உங்களிடம் வழங்கப்பட்ட பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். ஆகவே அந்த உயரிய மனிதனுக்கான உயரிய உன்னதமான கௌரவம் வழங்கப்பட வேண்டுமாக இருந்தால் வழங்கட்டும். அதை தாண்டி அடுத்த கட்டமாக தமிழ் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதனை சிந்திக்க வேண்டுமே தவிர எதிரிகள் அல்லது புலனாய்வாளர்கள் மேற்கொள்ளப்படுகின்ற சதிகளுக்குள் நாங்கள் விழுந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக ஈழத்தமிழர்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உலக தமிழர்கள் ஒவ்வொருவரும் விரும்புகிறார்கள். ஆகவே தமிழர்களுடைய மனங்களை நன்கறிந்தவர்களாக, தமிழ் மக்களுக்காக கடந்த காலங்களில் செயற்பட்டவர்களாக உங்கள் ஒவ்வொருவருடைய முடிவுகளும் இருக்கட்டும் என்ற நிலையில் வலியுறுத்தப்படுகிறது. இதனையே நாங்கள் ஒரு ஊடகமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்ளலாம். நாங்கள் இரண்டு தரப்புகளின் பக்கமாகவும் சாய்ந்து செல்ல முடியாது, அதே போல அவர்களுக்காகவும் இவர்களுக்காகவும் பேச முடியாது. ஆனால் தமிழ் மக்களுடைய இறைமைக்காகவும் தமிழ் மக்களுடைய வாழ்தலுக்காகவும் தமிழ் மக்களுடைய மேம்பாட்டுக்காகவும் நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே அன்பான உறவுகளே, கவனமாக பொறுமையாக சிந்தியுங்கள். தமிழர் கட்டமைப்புகளை வலுப்படுத்துங்கள், ஒற்றுமைப்படுங்கள். அதன் மூலமாக உங்களுடைய நிதி மூலங்களினூடாக வடக்கு கிழக்கு என்ற தமிழர் தாயக பகுதி இன்று இருக்கக்கூடிய இழப்புகளை தவிர்த்து அவர்கள் பெற வேண்டிய அந்த உன்னதமான இடத்தை பெற்றே ஆக வேண்டிய நிலைப்பாட்டை பெற்றுத்தாருங்கள் என்பதை இங்கு இருக்கக்கூடிய வினயமான வேண்டுகோளாகும். நன்றி உறவுகளே. நாளை மற்றொரு ஒன்றிய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.